ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஒரு மெதுவடை ஃப்ளேவரில் வடை பண்ண போகிறோம். இதுக்கு பருப்பு ஊற வைக்க வேண்டியதில்லை, உடனடியாக செய்யக்கூடிய ஒரு வடை. கெஸ்ட்டு வந்தாங்களோ இல்லை குழந்தைங்க கேட்டாலோ உடனே செஞ்சு கொடுக்கூடிய ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ப்ரெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க. இதுக்கு நான் ஒரு ஸ்மால் சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது நான் சால்ட்டாக இருக்கணும், நம்ம செய்ய போகிறதுக்கு சால்ட்டு தான் வேணும். நீங்கள் பெரிய சைஸ் ப்ரெட்டும் எடுத்துக்கோங்க. இது சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது கெஸ்ட்டு வந்துட்டால் நம்ம உடனடியாக ஒரு காரமாக ஏதோ ஒரு ரெசிபி பண்ணி ஒரு டீ கொடுக்குறோம், காஃபி கொடுக்குறோன்னா டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியது தான் இந்த வடை. நீங்கள் இது சொல்லாத வரைக்கும் இது ப்ரெட் வடைன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சியும் பச்சை மிளகாவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சரிசி மாவும் கொஞ்சம் ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ப்ரெட் எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நம்ம தயிரில் ஊற வைக்கும்போது சீக்கிரம் ஊறும். இது நல்லா பொடிசாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ப்ரெஸ்ஸே கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இது ஒரு 5 ஸ்பூன் தயிர் ஊற்றியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற்றும் போது நிறைய ஊற்றிடாதீங்க. நீங்கள் கலக்கும் போது ட்ரையாக இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அது நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் அது தண்ணி விட்டு லூஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப தயிர் விடாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்படியே எல்லாம் செட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இப்படி ஊற வச்சிடலாம் நம்ம தட்டு போட்டு. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஊறி இருக்கும் பார்க்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுடலாம். ப்ரெட்டும் தயிரும் நல்லா நமக்கு ஒன்று சேர வரணும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம பார்க்கும்போது ட்ரையாக இருந்துச்சு. இப்போ இது நல்லா லூஸ் ஆகிடுச்சு. வடை போடுற அளவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறேன். இது ஓகே தான். நீங்கள் பெரிய ப்ரெட் எடுக்கும்போது இதை டபுளாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். நறுக்கி வச்ச பச்சை மிளகா, இஞ்சியும் போட்டுடலாம். அடுத்து கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியை நறுக்கி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அடுத்து வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம வடைக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் வடையை போட்டுடலாம். அவ்வளோதான். நீங்களே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்கு, அதுக்கு மேலே செலவாக போகிறதில்ல. வடைக்குன்னா நம்ம முன்கூட்டியே பருப்புலாம் ஊற போடணும். ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போது இது வடை போட ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது வடையை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா இருக்குது, செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வடையை போட்டுடலாம். இது இந்த மாதிரி உளுத்த வடை மாதிரி தான் நம்ம போடணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும். தீயை மட்டும் கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டுன்ற போது சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். பருப்புனா வேக லேட் ஆகும். ஆனால் இது உடனே மேலே ஃபுல்லாக எல்லாமே ரோஸ்ட் ஆகிடும். உள்ளே வேக ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு மேலே ரோஸ்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். வடை குயிக்காக செய்யக்கூடியது. தீயை மட்டும் குறைச்சலாக வச்சுக்கோங்க. இதை
மெல்லமாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. வடையோட கலர் வேறு, இந்த கலர் வேறு. இது கலர் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது ப்ரெட்டில் போட்ட வடைன்னு. அது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கலரு கோல்டன் ப்ரௌனு. இப்போது இது எல்லாமே இருக்கிற வடை எல்லாமே போட்டுடலாம். சூப்பராக ஒரு ப்ரெட்டில் வடை பண்ணிட்டோம். ப்ரெட்டு ஒன்று வாங்கி வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே போட்டு எடுத்துட்டோம். வாங்க, இது டொமேட்டோ சாஸ் வச்சு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது குட்டீஸுங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பருப்பு வடையோட இது இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. சூப்பர் காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.